ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பழம் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா மசித்து எடுத்துக்கிறலாம். நல்லா மசித்த பிறகு அதில் வந்து மாவு, அரிசி மாவு இருக்கு இல்லையா, கொழுக்கட்டை மாவு, அது கொஞ்சம் போட்டு நெய் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கலருக்காண்டி நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். நீங்கள் வந்து கலர் பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க. நல்லா வந்து கணிஞ்சி வச்சுக்கலாம். அது ஊற முடியும். நம்ம தேங்காவை அரைச்சி நெய் ஊற்றி தேங்காவை வதக்கிட்டு நாட்டு சர்க்கரை தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். பாருங்கள், இது வந்து பூரணம் அந்த கொழுக்கட்டைக்கு உள்ளே வைப்போம் இல்லையா, அது இப்போ வந்து அது பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறட்டும் கொஞ்சம். இப்போ வந்து அந்த மாவை நல்லா மறுபடியும் மசிச்சு விட்டு ஒரு சட்டியில் தண்ணி வச்சுட்டு மாவை உருண்டை பிடிச்சி உள்ளே பூரணத்தை வச்சு உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதேமாரி ரவுண்ட் பண்ணி நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒன்றா வச்சாச்சு. இட்லி சட்டியில் வச்சு வேகட்டும். வந்த பிறகு எடுத்து பார்ப்போம். வெந்துருச்சு. இப்போ எடுத்து பார்த்தோம்னாக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கட் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும். ஓகே, பாய்.